விஜய் லேட்டா வந்தாருன்னு சொல்றாங்களே, விஜய் வந்துட்டு லேட்டா வராரு, லேட்டா வரல. அவர் வரும்போது டிலே ஆகுதுன்னே வச்சுக்கோங்க. ஆனா அவர் 10 மணிக்குள்ள வந்துடுறாரு அந்த இடத்துக்கு. அந்த 10 மணி வரையும் மக்கள் வருவாங்க, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். அப்போ இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு அங்க குறைபாடு. ரூட் யார் வந்து டைவர்ட் பண்றது? போலீஸ் தானே. இப்ப சிஎம் வராருன்னா ரூட் யாரு டைவர்ட் பண்ணி கொடுக்குறா? அவரே பண்ணிப்பாரா? சிஎம்ஏ பண்ணிப்பாரா? இல்ல அவங்க கட்சிக்காரங்க யாராவது பண்றாங்களா? அவரை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோட வேலை அது? அது போலீஸ் வேலை. இவங்க எல்லாத்தையும் விட்டுருவாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு. அவரோட அப்புறம் விஜய் மேலே குற்றம் சொல்லுவாங்க. விஜய் எல்லாருமே தடுத்துட்டே இருப்பாரா? அவர் என்ன ஸ்பைடர் மேனா? அப்படியே பறந்து வந்து எல்லா கூட்டத்தையும் அப்படியே சரிப்படுத்திடுவாரா? இப்ப வந்துட்டு எவ்வளவு போலீஸ் கொடுக்கணும், இல்ல எந்த ரூட்ல வராரு, அது மாதிரி வந்து பிளான் பண்றாங்களே, அது மாதிரி விஜய்க்கு வந்து பிளான் பண்ணும். ஏன்னா விஜயோட வரவு வந்துட்டு அந்த இளைஞர்கள் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம். அவன் கம்பத்துல ஏறுறான், எலக்ட்ரிக் கம்பத்துல ஏறுறானுங்க, மரத்துல ஏறுறான் அவரை பாக்குறதுக்காக. ஏன்னா இவர் வந்து சினிமா நடிகர். அங்க இறந்து போனவங்க எல்லாம் ஓட்டர்ஸ் கிடையாது, எல்லாம் குழந்தைங்க சின்ன பசங்க தான் முக்கால்வாசி இருக்கிறாங்க. அப்போ அவரை வந்துட்டு போக்கஸ் பண்றாங்க. இப்ப விஜய் சொல்றாங்க, விஜய் வந்துட்டு ஏன் இறங்கி வந்து கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா விஜய் இறங்கி வந்து கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சு கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளையெல்லாம் பறி கொடுத்தவங்க அதுக்காக 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டாங்க. இல்ல, அந்த குழந்தைய பறி கொடுத்தவங்களுக்கு அந்த மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு நாள் தானே. நான் வந்து போலீஸ்ல 1981ல வந்தேன். ரோட் ஷோல வந்துட்டு இப்படி மக்கள் வந்துட்டு இறந்துதான் நான் பார்த்ததே கிடையாது. பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தூக்கிட்டு போறீங்க? இல்ல, இதெல்லாம் வந்துட்டு பிரைவேட் ஆம்புலன்ஸ் ஃபுல்லா. எத்தனை 108 அங்க இருந்துச்சு நீங்க பாருங்களேன். அப்ப ரெடியா வச்சிருக்காங்களா? யார் கொண்டாந்து வச்சிருக்கா பிரைவேட் ஆம்புலன்ஸ் சொல்லி? பந்தோபஸ்ட்னு யார் போறா? 500 போலீஸ் என்ன பண்ணாங்க? அதுக்கு மேல போலீஸ் வந்துட்டு அங்க கொண்டாடுறது இல்லையா? அதுக்கு முன்னாடிதான் பிளான் பண்ணோம். நீங்க கூட்டத்தை சேர விட்டுட்டு நீங்க அதுக்கு பிறகு வந்து நெருக்கிட்டாங்க, அவங்க தப்பு இவங்க தப்புன்னா எப்படி அது? இல்லன்னா மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட்டுக்கலாமே. இப்ப வந்து திருச்சி இருக்காங்க, நாகப்பட்டினம் இருக்காங்க, திருவாரூர் இருக்காங்க, அந்த போலீஸ கூப்பிட்டா வரமாட்டாங்களா? நம்ம வந்து மக்களை தான் பாதுகாக்கணும். விஜய் பத்தி நம்ம கவலை இல்லை. விஜய்க்கு வந்து நல்ல வெஹிக்கிள் இருக்குது, போலீஸ் பாதுகாப்பு ஆல்ரெடி கொடுத்துட்டோம், பவுன்சர் இருக்கிறாங்க, அவருக்கு ஒண்ணு வராது. ஏன் உங்களெல்லாம் அந்த கூட்டம் நெருக்கவே இல்லையா? ஒரு போலீஸ் கூட ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகலையே, ஒரு போலீஸ்க்கு ஒன்றும் காயம் இல்லையே. ஏற்படும் நான் சொல்லல. அந்த போலீஸ் அங்க நின்று இருந்தாங்கன்னா அவங்களும் நெருங்கி இருப்பாங்கல்ல, அந்த கூட்டத்துல நெருங்கி அவங்களுக்கும் மூச்சு திணறல் வந்திருக்குல்ல. யாருமே அட்மிட் ஆகலையே. அப்ப போலீஸே இல்ல, சைட்ல போய் நின்னுட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க என்னன்னா நெரிச்சுக்கோங்க. 2 பேர் விமன் கான்ஸ்டபிள்ஸ் 2 பேர் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஏன்னா 500 போலீஸ்ல 2 உமன் கான்ஸ்டபிள்ஸ் தான் வந்துட்டு பாதிக்கப்பட்டாங்களா? வணக்கம் மேம். வணக்கம். விஜய் அவர்கள் கரூர்ல நடத்தின மாநாடு பரப்புரையில வந்துட்டு கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்து அது பெரும் ஒரு சர்ச்சையா. 42 பேர் இப்ப தற்போது அளவுல 42 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது ரொம்ப ஒரு பெரிய சர்ச்சையா இருந்திருக்கு. இதுக்கான காரணம் அப்படின்றத தாண்டி இதுக்கு யார் பொறுப்பு எடுத்துக்கணும்? யார் சைட்ல பொறுப்பு அதிகமா இருக்கு? இல்ல, பொறுப்புன்னா எல்லார் சைட்லயுமே ஈக்குவலா தான் இருக்குது. இப்போ வந்துட்டு இப்ப போலீஸ் தப்பா, இல்ல நிர்வாகம் தப்பா, அல்லது வந்து அந்த கட்சி ஆர்கனைசர் தப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கட்சி ஆர்கனைசர் வந்து ஒரு பர்மிஷன் வாங்க போறாங்க. அதாவது எங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு கூட்டம் வரும், அவங்க சொன்னது 10,000, இவ்வளவு கூட்டம் வரும், எங்களுக்கு வந்துட்டு விஜயோடைய அந்த ரோட் ஷோ நடத்துறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பர்மிஷன் கேட்கறாங்க. அப்போ காவல்துறை தான் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. இப்போ ரோட் ஷோ நடத்துறதுக்கு காவல்துறை தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணும். ஏன்னா பப்ளிக் வரும்போது மெயின்டைனிங் லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து போலீஸ் துறைக்கு தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள். அவங்க அந்த கன்சர்ன்ட் வந்துட்டு அல்ல போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா அல்லது வந்துட்டு இவங்க வந்து எஸ்பி கொடுப்பாங்களா அது அப்படின்னு தெரியாது. ஆனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு அவங்க போலீஸ் பர்மிஷன் கேட்கும்பொழுது எங்களுக்கு அனுமதி கொடுங்க, இவ்வளவு 1000 பேர் வந்து எங்களோட கூட்டத்துக்கு இந்த ரோட் ஷோக்கு வருவாங்க, விஜய் வந்துட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதாவது தேர்தல் பிரச்சாரம் இல்ல, ரோட் ஷோ நடத்த வர மக்களை பார்க்க வராரு, அவர் வந்து அதுல வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, 10,000 பேர் அப்படின்னு சொன்னா அந்த 10,000 பேருக்கு உள்ள இடத்த அவங்க அனுமதிக்கிறாங்க போல இருக்கு. ஆனாலும் இப்போ நம்ம பார்த்திருக்கோம் விக்கிரவாண்டியில வந்துட்டு எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்திருக்காங்க அந்த மாநாடு. அதே மாதிரி
மித்த வந்து நாகப்பட்டினம், திருவாரூர், திருச்சி எல்லா இடத்துலயும் ரோட் ஷோ பண்ணும்போது எப்படி வந்துட்டு அந்த இளைஞர்கள் வந்துட்டு அந்த விஜய் ஃபேன்ஸ் எப்படி, ஏன்னா அவரை வந்து வண்டியில போனாலும் ஃபாலோ பண்றாங்க, நடந்து போனாலும் ஃபாலோ பண்றாங்க, அவரை பாக்குறதுக்காக ஒரு கூட்டம் வந்துட்டே இருக்குது. அது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து அவங்க பெரியவங்க வரையும் விஜய் ஃபேனா இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சினிமா நடிகர். அப்போ அதுக்கேத்த மாதிரி தான் வந்துட்டு இப்ப நம்ம பந்தோபஸ்து வந்துட்டு அந்த இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்துட்டு இப்போ கரூர்ல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்க, அந்த அவ்வளவு மக்கள் தொகையும் அந்த இடம் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்ல இந்த ஊர்ல இவ்வளவு பேர் தான் இருக்காங்க, அந்த என்டையர் வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரென்த்தும் இங்க வரப்போறது இல்ல, இவ்வளவு பேர் தான் மக்கள் தொகை இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தோராயமா கொடுக்குறாங்க. ஆனாலும் விஜயை ஃபாலோ பண்ணி வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வராங்க. அதெல்லாம் வந்துட்டு இப்போ விஜய் வந்துட்டு கரூர் மட்டும் அந்த பிளேஸ்ல அந்த ஊர் மட்டும்னா தான் 10,000 பேர். அந்த கேள்வி கேட்கணும் இவங்க பர்மிஷன் கொடுக்குறவங்க. ஏன்னா விஜய் வந்து எல்லாம் யங்ஸ்டர்ஸ் அவரை ஃபாலோ பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வராங்க. விஜய் ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யங்ஸ்டர்ஸ் வந்துடுறாங்க. அதனால வந்துட்டு அப்போ நீங்க இவ்வளவுதான் கூட்டம் வருமா அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஏன்னா மித்த கூட்டங்களை வந்துட்டு பாக்குறாங்க அவங்க. இப்ப இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டைய பண்ணலாம்ல. இப்ப எவ்வளவு பர்மிஷன் வந்துட்டு உங்களுக்கு பர்மிஷன் கேட்டாங்க, எத்தனை பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க திருவாரூர்ல, அதுக்கு மேல எவ்வளவு பேர் வந்தாங்க, நீங்க எப்படி அந்த பந்தோபஸ்து அரேஞ்ச் பண்ணாங்க, நீங்க எப்படி வந்துட்டு எந்த இன்சிடென்ட்டும் ஒரு அன்டுவர்ட் இன்சிடென்ட் எதுவும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லாத எப்படி அதை நீங்க முடிச்சுங்கன்னு சொல்லிட்டு இந்த எஸ்பி கேட்கலாம், இல்ல இந்த இன்ஸ்பெக்டர் கேட்கலாம்ல, எல்லாருமே பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அப்ப அந்த 10,000 பேருக்கு வந்துட்டு தான் நான் வந்து இந்த இடத்த கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. இப்போ மேடம் ஜெயலலிதா வந்து எலெக்ஷன் கேம்பெயின் மீட்டிங்க்கு வராங்க. நான் லாஸ்ட் பாத்திருக்கேன் எம்பி எலெக்ஷன். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கூட்டம். அந்த ஏடிஎம்கேங்கிறது ஒரு பெரிய கட்சி. அதுல வந்துட்டு அவ்வளவு பேர் கூட்டம் வருது. அவங்க என்ன அந்த ஆர்கனைசர்ஸ் அழகா என்ன பண்றாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுத்துடுறாங்க. அதே மாதிரி பஸ்ல எடுத்துட்டு வராங்க அவங்கள. எந்தெந்த கிராமங்களுக்கோ போய் பஸ்ல எடுத்துட்டு வந்துட்டு இவங்க கொண்டாந்து அந்த அந்த பிளேஸ்ல வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் பிளேஸ் கொண்டு வராங்க. அவங்க நம்ம வந்துட்டு போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் செக்டாரா பிரிச்சிருப்பாங்க. அப்போ வந்து லேடிஸ்க்கு வேற, விமெனுக்கு வேற இருக்கும், மென்னுக்கு வேற இருக்கும், பிரஸ் அந்த மாதிரி செக்டாரா பிரிச்சிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க செக்டாரா செக்ரிகேட் பண்ணி அவங்கள நம்ம உட்கார வைப்போம். அப்ப அன்டுவர்ட் இன்சிடென்ட்டோ லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளமோ வராது. இப்ப வந்துட்டு எப்ப குடுக்குறாங்க இவங்க பர்மிஷன், அந்த 8:30 மணிக்கு குடுக்குறாங்க. 8:30 மணிக்கு எந்த தலைவராச்சும் வருவானா? 8:30 மணிக்கே வந்து உட்காந்துப்பான், மக்களும் உட்காந்துப்பானா விஜய் பாக்குறதுக்கு? 8:45 போல் இருக்குது. அதுல இருந்து 12 மணி மட்டும். அதுக்கு பிறகு என்ன, அந்த 12 மணின்னு சொல்றாங்க, ஆனா 3 மணில இருந்து 10 மணி மட்டும் கரூர் கொடுத்துருக்காங்க. என்ன இப்ப விஜய் லேட்டா வந்தாருன்னு சொல்றாங்களே, விஜய் வந்துட்டு லேட்டா வராரு, லேட்டா வரல. அவர் வந்துட்டு வழி நெடுக வந்துட்டு மக்கள் அவரை வந்து பாக்குறதுக்காக நிக்கிறாங்க. அவர் வரும்போது டிலே ஆகுதுன்னே வச்சுக்கோங்க. ஆனா அவர் 10 மணிக்குள்ள வந்துடுறாரு அந்த இடத்துக்கு. அந்த 10 மணி வரையும் மக்கள் வருவாங்க, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். அப்போ இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு அங்க குறைபாடு. அங்க வந்துட்டு அந்த உளவுத்துறை வந்து கூட்டம் எவ்வளவு வரணும் இல்ல எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னேற்பாடு, அந்த பிளானிங் தான் ஃபர்ஸ்ட். இப்ப பிளானிங்கிறது வந்துட்டு நடக்கும் போது இல்ல, நடந்த முடிந்த பிறகு கிடையாது. இல்ல நடக்கும் போதே இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு, சர்ஜா அந்த கூட்டம் நெருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்க முடியாது. எனக்கு இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வினா, அந்த இதுல பிரஸ் மீட்ல டிஎஸ்பி சொல்றாரு 100 போலீஸ் இருக்க வேண்டிய இடத்துல நாங்க 500 போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தோம், அதை மீறி இப்படியான ஒரு இது நடந்திருக்கு, விசாரணைக்கு பின்னர் தான் இது தெரிய வரும் அப்படின்லாம் சொல்லி அதாவது 100 போலீஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப நீங்க 10,000 வச்சுக்கிறீங்க, நீங்க அதுக்குதான் 100 போலீஸ் கணக்கு சொல்றீங்க. ஆனா அதுக்கு மேல வந்தா என்ன பண்ணும், அது நம்மளோட பொறுப்பு தானே. இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது அரசாங்கத்துக்கு தானே கெட்ட பேரு. இப்போ இந்த டிஎம்கே கவர்மெண்ட் தான் இப்போ ரெஜிம்ல இப்பதான் ஆட்சியில இருக்காங்க, இவங்களுக்கு தானே கெட்ட பேரு. இப்போ அவ்வளவு ஸ்ட்ரென்த் வராங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி அதுதான் ஃபர்ஸ்ட் பிளானிங் தான் வேணும். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். இப்ப வந்துட்டு ஒவ்வொருத்தரும் இப்ப சிஎம் வராருன்னு சொன்னா அவங்க ரூட் பந்தோஸ் போடும்போது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தானே பண்றாங்க. இப்ப வந்துட்டு எவ்வளவு போலீஸ் கொடுக்கணும், இல்ல எந்த ரூட்ல வராரு, அது மாதிரி வந்து பிளான் பண்றாங்களே, அது மாதிரி விஜய்க்கு வந்து பிளான் பண்ணும். ஏன்னா விஜயோட வரவு வந்துட்டு அந்த இளைஞர்கள் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம். அவன் கம்பத்துல ஏறுறான், எலக்ட்ரிக் கம்பத்துல ஏறுறானுங்க, மரத்துல ஏறுறான் அவரை பாக்குறதுக்காக. ஏன்னா இவர் வந்து சினிமா நடிகர். இப்ப அங்க இறந்து போனவங்க எல்லாம் ஓட்டர்ஸ் கிடையாது, எல்லாம் குழந்தைங்க சின்ன பசங்க தான் முக்கால்வாசி இருக்கிறாங்க. அப்போ அவரை வந்துட்டு போக்கஸ் பண்றாங்க. இப்போ நம்ம மேடம் ஜெயலலிதா வந்துட்டு அந்த கும்பகோணம் அந்த அந்த புனித நீர் ஆடும் பொழுது மகாமகத்துல அப்ப வந்துட்டு அவங்க வெளியில வந்து குளிக்கும் போது ஏறி சுவர் மேல நின்னெல்லாம் பார்த்து அந்த கும்பல் வந்துட்டு அப்படியே கொலாப்ஸ் ஆகி அங்கேயே 60-70 பேர் செத்து போயிருக்காங்க, 60க்கு மேற்பட்டவங்க செத்து போயிருக்காங்க.
அப்போ அந்த மாதிரி வந்து போக்கஸ் பண்றாங்க. ஏன்னா இவங்க சினிமா ஆக்டர், சினிமால நடிச்சவங்க உடனே நேர்ல பார்க்கணும் எப்படி இருக்காங்கங்கிறதா மக்களுக்கு ஆசை. அந்த 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 மாபு சைக்காலஜி சொல்றாங்கல்ல, அவரை போக்கஸ் பண்ணி தான் வராங்க எல்லாருமே. இப்போ கலைஞர், டாக்டர் கலைஞர் பேசும்போது அவர் என்ன செய்தி சொல்றாருன்னு எங்க இருந்துட்டு வேணாலும் கேட்பாங்க. அவரை போக்கஸ் பண்ணி வர மாட்டாங்க. அப்ப ஃப்ரீயா வந்து எங்க வேணாலும் வீட்டுல இருந்துட்டு கூட கேட்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. விஜய் வந்து பார்க்க வந்த கூட்டம் தானே தவிர ஓட்டு வந்துட்டு போடுறாங்க போடல அப்படிங்கறதுனால மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்க போலீஸ். அப்ப போலீஸ் வந்துட்டு பர்ஃபெக்டா வந்து பிளான் பண்ணணும். இல்ல கேள்வி கேட்கணும் அவங்கள. நீ 10,000 சொன்னா 10,000க்கு மேல வரவே மாட்டாங்களா? அவருக்கு அவ்வளவு கூட்டம் வருது, நீ எப்படி 10,000 சொல்ற? இவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்களே கரூர்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேள்வி கேட்கணும். நீங்க வந்துட்டு அதுக்கேத்த மாதிரிதான் போலீஸ் தான் வந்து கொடுக்குறாங்க பர்மிஷன். அந்த இடமும் போலீஸ் தான் கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடம் அந்த அவ்வளவு குறுகலான, அதுவும் நேர் ரோடு, எக்ஸிட்டும் கிடையாது, என்ட்ரியும் கிடையாது. இப்போ மாபு வந்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் வந்துட்டு இப்ப அங்க இருந்து ஒரு 7,000 பேர் வராங்க அவரோடன்னா அவங்களும் வந்து நெரிக்கிறாங்க, பின்னாடி வந்து நெரிக்கிறாங்க அவரை பாக்குறதுக்காக. அப்ப நடுவுல இருக்கிறவங்க தானே வந்துட்டு அவங்க நசுங்கி மூச்சு திணறி சாகுறாங்க. அப்ப இப்போ சைட்ல ஓடுறதுக்கு இடம் இல்லையே, எல்லாம் வீடு வண்டி எல்லாம் நிறுத்திருக்காங்களாம். அதுல சைட்ல ஓடிதான் அந்த மேல ஏறி ஒரு கொட்டாயில ஏறி மாடிக்கு போயிட்டு விழுந்துதான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருக்கு அந்த இடத்துல. அவங்க ரவுண்டானா கேட்டாங்கல்ல, இப்ப நான் எல்லாம் பாத்திருக்கேன், முச்சந்தில தான் வைப்பாங்க மீட்டிங். அங்க 4 பக்கமும் ரோடு இருக்கும். பின்னாடி பின்னாடி வந்து அவர் நிக்கும் போது அது வந்து அந்த இடத்துல மேடை இருக்கும், இல்ல அவர் நிக்கிற மாதிரி இருக்கும். முன்ன ஏத்தா மாதிரி சைட்ல 2 பக்கமே. அப்ப ஸ்பிளிட் ஆயிடும் கூட்டம், சர்ஜ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே வழி இருக்காது. அப்படியே இருந்தாலும் பின்னாடி ஒரு பக்கம் தான் இருந்தாலும் ஓடி போயிடுவாங்க தப்பிச்சு. அங்க இங்க ஓடுறதுக்கெல்லாம் இடம் இருக்கும். இப்போ ஒரு கிரவுண்ட கொடுத்துக்கலாமே, நீங்க வந்து ரோட் ஷோ பண்ணுங்க. ஒரு கிரவுண்ட்ல ஒரு எலக்ட்ரிக் கம்பம் இல்லாத, ஒரு மரம் இல்லாத, நீங்க அப்படி சுத்தி வந்தா அவர் ஒரு ரவுண்டு வந்தா கூட இந்த மக்கள் வந்துட்டு, ஏன்னா அவர் சொல்றாங்க, அவர் வந்துட்டு அவர் ஒரு வெள்ளை கலர் வந்து ஒரு வேன் வச்சிருந்தார் போல இருக்கு, அதுலயும் அது புடிச்சு ஏறுற மாதிரி இருக்கா, ஏறிடுறாங்களாம் பசங்க அந்த இல்லைங்களா. அப்போ அந்த அந்த புடிச்சு ஏற முடியாத அளவுக்கு தான் அந்த உயரமான பஸ் அது வடிவமைச்சு அவர் சேர்த்துப்பாரு ஆந்திரால. அதுல ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு மேல ஏறுறாங்க. கரெக்டுங்களா? அப்போ அந்த மாதிரி அவரு பிரிகாஷனரி மெஷர்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கலாம். இப்ப அவங்க வேணா புது கட்சின்னு சொல்லலாம், அந்த ஆர்கனைசர்ஸ் தெரியாம இருக்கலாம். போலீஸ் இத சொல்லலாம்ல. என்னன்னா நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா அனுபவப்பட்டிருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய கூட்டங்களை பார்த்திருப்பீங்க, நிறைய மீட்டிங்ல பார்த்திருப்பீங்க. இப்ப போலீஸ் தரப்புல நீங்க குற்றம் சாட்டுறீங்க, இவங்க சரியான பாதுகாப்பு முறையை அணுகவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. என்ன விதிமுறைகள் அங்க ஃபாலோ பண்ணிருக்கணும், என்ன விதிமுறைகள்லாம் தவிர்த்துட்டாங்க, ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படின்னு நீங்க குற்றம் சாட்டுறது எது? நான் வந்து போலீஸ்ல 1981ல வந்தேன், 2008ல ரிட்டையர்ட் ஆனேன். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தேர்தல் வந்துட்டு பிரச்சார, அதாவது ரோட் ஷோல வந்துட்டு இப்படி மக்கள் வந்துட்டு இறந்துதான் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா இந்திரா காந்தி மேடம் வந்திருக்காங்க, ரோட் ஷோ பண்ணுவாங்க. ஏன் ராஜீவ் காந்தி வந்திருக்கிறாங்க, ஏன் இப்ப ராகுல் காந்தியும் போறாங்க, எம்ஜிஆர் சார் போறாங்க, ஏன் இப்ப இருக்கிற சிஎம் போயிருப்பாங்க, அப்ப முன்னாடி உள்ள சிஎம் எடப்பாடி சாரும் போயிருக்காங்க. ரோட் ஷோ தான் எல்லாம் போயிட்டு வராங்க. இப்ப இதுல வந்துட்டு ஏன் இறக்கல? அதாவது இவங்க ரோட் ஷோ பண்ண பொழுது, ஏன்னா வந்துட்டு முன்னாடி இருக்கிறவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டு வந்துட்டு அவங்களுடைய கட்சிக்காரங்க வந்துட்டு எல்லாம் முதிர்ந்தவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி அந்த போக்கஸிங் வந்துட்டு விஜய் நோக்கி இருக்கு பாத்தீங்களா, அந்த இளைஞர்கள் கூட்டம், அதுதான் இங்க மிஸ்டேக். அதே மாதிரி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப கரூர் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு பெரிய டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்லயே இவர் வரும்போது ஒரு திருச்சி இல்ல நாமக்கல்ல இருந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன், ரோட் ஷோ தான் அதுக்கு பேரு. ஏன் அந்தந்த ஸ்டேஷன் லிமிட்லயே அந்த மக்கள் வரும்போது, இப்போ ஒரு 10 இடத்துல வந்துட்டு அந்த அவங்க ஒன்றியம் இருப்பாங்க, அவங்களுடைய மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, அவங்கள வச்சு அவங்க கட்சி ஆட்களை வச்சு ஒவ்வொரு பிட்டு பிட்டா அந்த அந்த கூட்டம். இப்ப நம்ம நம்ம சிட்டிக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து ஒரு நெருக்கமா இருக்கிறோம். ஏன்னா ஊர்ல வந்துட்டு ரொம்ப தூரத்துல இருந்தா வருவாங்க. ஏன்னா எட்ட இருக்கும் அவங்களுக்கு ஊர், சின்ன சின்ன கிராமம், அங்க இருந்தா வருவாங்க. அப்போ அந்தந்த இடத்துல நிக்க வச்சிருக்கணும் அவங்கள, அந்த ரோட்ல, அந்த ஹைவே தானே, நிறுத்திட்டு அந்த கூட்டங்கள் வந்துட்டு முந்தி அடிச்சு போகாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த சவுக்க மர கட்டை கட்டி விட்டுருவாங்க, அங்கதான் நிக்கணும் அதுக்குள்ள. அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்ல கயிறு பிடிப்பாங்க, நான் கயிறு வச்சு போலீஸ் வந்து பிடிச்சிட்டு நிப்பாங்க. அந்த கூட்டம் வந்துட்டு தாண்டி வர முடியாது. அப்படி தாண்டி வந்தாலும், ஏன்னா விஜய் மேல நிக்கிறதுனால அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க இருந்தே கை காட்டுவாங்க, அவர் பார்த்துட்டு பிறகு போயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த செக்ரிகேட் பண்ணிட்டு ஸ்பிளிட்டா பண்ணிருக்கணும் அந்த கூட்டங்களை வந்துட்டு. ஒரு 10 இடம் கொடுத்துருக்கலாம் அவருக்கு, 10 ஊர் கொடுத்துருக்கலாம். அந்தந்த இடத்துல 6 தொகுதி இருக்குன்னா 6 தொகுதி கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒரே இடத்துல அந்த வேலுசாமிபுரமா அந்த இடத்துல கொண்டாந்து அவ்வளவு கூட்டத்தை, அதுவும் ஒரு நேர் ரோடு,
சைட்ல ரோடு கிடையாது, எங்கேயும் பிரிஞ்சு ஓடவே முடியாது மக்கள். அந்த கூட்டம் அப்படி நெருக்கமா வரும், பின்னாடி முன்னாடி வந்தாலும். ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அவங்க முந்தி அடிச்சுட்டு போவாங்க. ஏன்னா அங்க இருக்கிறவங்க தான் வந்துட்டு ஜாம் ஆவாங்க. மாபு சைக்காலஜி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த கூட்டங்கள் வந்துட்டு தப்பிச்சு, இப்ப தண்ணி வரும்போது தண்ணி ஒரு பக்கம் தான் ஓடிட்டே இருக்கும். அதுல வந்து இப்ப அடிச்சு போறாங்கன்னா ஏத்துட்டு வர முடியாது, அவங்களால திரும்பி ஏத்துட்டு வர முடியாது, இந்த பக்கம் தான் போகணும். அப்ப அங்க வந்துட்டு இந்த பக்கம் மாபு நெருக்குறாங்க. அப்போ ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு ரோட வந்துட்டு போலீஸ் கொடுக்குறாங்க? அந்த மாதிரி இதுவரையும் ஆனதே கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு மாபை நான் பார்த்தே கிடையாது. ஒரு அன்ரூல்டு மாபுன்னு சொன்னா அந்த ரூல்டு அந்த எப்படி அவங்களை கட்டுப்படுத்துறது? அந்த ரூல்டு மாபா எப்படி கொண்டாடுறது? நம்ம தான். அதுக்குதான் இந்த பிளானிங். ஃபர்ஸ்ட் பிளானிங் ப்ரிப்பரேஷன் இருந்தாதான் இதை வந்து சரியா பண்ணவே முடியும். நீங்க அன்ரோல்டு மாபுன்னு சொன்னா ஏன் இப்ப வந்துட்டு அந்த விஜயை வந்து ஃபாலோ பண்ணி அத்தனை வெஹிக்கிள் வருது, அவங்க ஃபேன்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் சொல்லலாம் வராதிங்கன்னு சொல்லிட்டு, ஆனா கேட்க மாட்டாங்க அவங்க ஃபேன்ஸ். ஏன்னா அவங்க பாதுகாப்பா வருவாங்க. இப்ப ஒரு கட்சி இப்ப சிஎம் வராரு இல்ல எதிர்கட்சி தலைவர் வராரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கும். எஸ்கார்ட் வண்டி இருக்கும், பைலட் வண்டி இருக்கும், முன்னாடி பின்னாடி போலீஸ் வண்டி இருக்கும். அப்ப யாருமே வரமாட்டாங்க. எப்படி அந்த மாதிரி இளைஞர்களும் கிடையாது, எல்லாம் இவங்க முதிர்ந்த எல்லாம் கட்சிக்காரங்க தானே. இவங்க அப்படி கிடையாது, அவர் ஃபேன்ஸ் எல்லாமே. அப்ப ஃபாலோ பண்றாங்கன்னா போலீஸ் அங்கேயே தடுத்து நிறுத்தணும். இப்போ ரேஸ் போறாங்கன்னா நம்ம தடுத்து நிறுத்து கேஸ் போடுறோம்ல, அங்கேயே தடுத்து நிறுத்துங்க. டிராபிக் போலீஸ் எதுக்கு வச்சிருக்கீங்க? அது இந்த பசங்க போய் விழுந்து செத்தாலும் ஆக்சிடென்ட் பண்ணாலும் இப்ப யார் மேல குற்றம்? அப்ப நம்ம விடக்கூடாதுல்ல. மதுரை உயர்நீதிமன்றம் நீதியரசர் சொல்றாங்க, விஜய் மேல வந்து வெஹிக்கிள ஏன் சீஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. எப்படி அவன் சைட்ல உழுறானே, இப்ப அவன் ஃபாலோ பண்ணிட்டு வரான், மேல உட்கார்ந்துருக்காரு டிரைவர், சைட்ல தானே உழுறான். சைட்ல விழுந்தா குற்றமா? அவன் தானே தப்பு. எப்படி விஜயோட வண்டியை சீஸ் பண்ணுவீங்க நீங்க? அதனால நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும், இது யார் கண்ட்ரோல் பண்ணுது? இப்ப டிராபிக் போலீஸ் என்ன பண்றாங்க? டிராபிக்கே நீ போவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிறுத்தணும். வேற வழி இல்ல. அன்னைக்கு ஒரு 10 போலீஸ் அங்க இறக்க வேண்டியதான், வேற வழி இல்ல. இல்லன்னா மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட்டுக்கலாமே. இப்ப வந்து திருச்சி இருக்காங்க, நாகப்பட்டினம் இருக்காங்க, திருவாரூர் இருக்காங்க, அந்த போலீஸை கூப்பிட்டா வரமாட்டாங்களா? ஏன்னா நம்ம வந்து மக்களை தான் பாதுகாக்கணும். விஜய் பத்தி நம்ம கவலை இல்லை. விஜய்க்கு வந்து நல்ல வெஹிக்கிள் இருக்குது, போலீஸ் பாதுகாப்பு ஆல்ரெடி கொடுத்துட்டோம், பவுன்சர் இருக்கிறாங்க, அவருக்கு ஒண்ணு வராது. ஆனா மக்களை தானே பாதுகாக்கணும். கரெக்டுங்களா? அது யாரோட வேலை? எதுக்கு டிராபிக் போலீஸ் இருக்காங்க? அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தலாம்ல. ஆல்ரெடி அங்க கூட்டம் போதும், அவ்வளவுதான். இப்போ கேட்டாங்க, நீங்க போகக்கூடாது, ஃபாலோ பண்ணி போகக்கூடாது, நீங்க இந்த டிஸ்ட்ரிக்டா இப்படியே முடிஞ்சு இப்படியே போயிடுங்க, அவரை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோட வேலை அது? அது போலீஸ் வேலை. கரெக்டுங்களா? இவங்க எல்லாத்தையும் விட்டுருவாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு. அவரோட அப்புறம் விஜய் மேலே குற்றம் சொல்லுவாங்க. விஜய் எல்லாருமே தடுத்துட்டே இருப்பாரா? அவர் என்ன ஸ்பைடர் மேனா? அப்படியே பறந்து வந்து எல்லா கூட்டத்தையும் அப்படியே சரிப்படுத்திடுவாரா? 500 போலீஸ் போட்டேன்னு சொல்றீங்களே, எங்க போனாங்க 500 போலீஸ்? இப்ப நாங்கெல்லாம் ராஜீவ்காந்தி பாம்பிளாஸ்ட்ல அடிப்பட்டோம், அவர் கூட இருந்து 45 பேர் காயமடைஞ்சோம், 9 போலீஸ் செத்து போனாங்க, எஸ்பில இருந்து கான்ஸ்டபிள் வரையும் செத்தாங்க. ஏன் உங்களெல்லாம் அந்த கூட்டம் நெருக்கவே இல்லையா? ஒரு போலீஸ் கூட ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகலையே, ஒரு போலீஸ் கூட காயம் இல்லையே. ஏற்படும் நான் சொல்லல, அந்த போலீஸ் அங்க நின்றுருந்தாங்கன்னா அவங்களும் நெருங்கி இருப்பாங்கல்ல, அந்த கூட்டத்துல நெருங்கி அவங்களுக்கும் மூச்சு திணறல் வந்திருக்குல்ல. யாருமே அட்மிட் ஆகலையே, அப்ப போலீஸே இல்ல, சைட்ல போய் நின்னுட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன நெரிச்சுக்கோங்க. 2 பேர் விமன் கான்ஸ்டபிள்ஸ் 2 பேர் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஏன்னா 500 போலீஸ்ல 2 உமன் கான்ஸ்டபிள்ஸ் தான் வந்துட்டு பாதிக்கப்பட்டாங்களா? சொல்லுங்க. அந்த 500 போலீஸ் எங்க போனாங்க? வேற ரூட்டே கிடையாது அவங்களுக்கு. அந்த 500 போலீஸும் அங்கதான் அந்த கூட்டத்துக்குள்ளதான் இருக்கணும். இப்ப நீங்க கூட்டத்தை பாருங்களேன், எங்க போலீஸ் தொப்பி தெரியுதா? அதாவது எதிர்கட்சின்னா ஒரு கதை, ஆளுங்கட்சினா ஒரு கதை. அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு, ஏன் இப்ப எடப்பாடி சாரே சொல்றாங்கல்ல, ஏன் கூட்டத்துல எதுக்கு இப்ப நீங்க வந்துட்டு ஆம்புலன்ஸ் உள்ள விடுறீங்க? அப்ப ஆம்புலன்ஸ்ல உள்ள விட்டா அந்த கூட்டம் வந்துட்டு மாபு தெரியாதான், அது பிரிஞ்சு தெரியும் போது கூட்டம் இல்லாத மாதிரி இருக்குமா, அதுக்காக ஆம்புலன்ஸ் விடுவாங்களாம். 4 மூலை ரோடுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரோட்ல ஆம்புலன்ஸ் இருக்கட்டும், வேற ரோட்ல வந்துட்டு போகட்டுமே ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்துக்குள்ள. அப்ப நெறிப்பட மாட்டாங்களா? விஜய் வெஹிக்கிள் வந்தா மட்டும்தான் நெறிப்படுவாங்க. அப்ப ஆம்புலன்ஸ் வரும்போது 2 பக்கமும் பிரியும் போது அதுல ஒரு ஸ்டாக்னேஷன் வருது இல்ல, அதுல மூச்சு திணறல் வராதா? நெருக்க மாட்டாங்களா? ஆம்புலன்ஸ்னா யாருமே கொல்லாதா? ஆம்புலன்ஸ் தானே. ரூட் யாரு வந்து டைவர்ட் பண்றது? போலீஸ் தானே. இப்ப சிஎம் வர்றாருன்னா ரூட் யாரு டைவர்ட் பண்ணி கொடுக்குறா? அவரே பண்ணிப்பாரா? சிஎம்ஏ பண்ணிப்பாரா? இல்ல அவங்க கட்சிக்காரங்க யாராவது பண்றாங்களா? டிராபிக் இந்த பக்கம் போங்க, வண்டி எடுத்து இந்த பக்கம். எத்தனை பேர் நம்ம சிஎம்க்கெல்லாம் வந்துட்டு கூட்டத்தை பொறுத்து தானே. நம்ம இவ்வளவு வெஹிக்கிள் வருதுன்னா நீ வெஹிக்கிள் அங்கே நிறுத்து, நீ வரக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது, நாளைக்கு ஆக்சிடென்ட் வரும், சொல்லுது யாரு? டிராபிக் போலீஸ்.
அந்த இடத்துல வந்துட்டு ஆம்புலன்ஸ் எங்க இருக்கணும், ஆம்புலன்ஸ் வந்துட்டு எமர்ஜென்சினா எப்படி எடுத்துட்டு எந்த வழியா போகணும் அப்படின்னு மாற்றுப்பாதை கொடுக்கறது யாரு? போலீஸ் தானே. அந்த கூட்டத்துக்குள்ளேயே மறுபடியும் போவாரு, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மூச்சு திணறல் வரணுமா? அலையா மக்கள் ஒதுங்கி அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப வந்து ஒரு 4 பேர் நிக்க வேண்டிய இடத்துல 10 பேர் நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி அங்க வந்துட்டு கூட்டம் அப்படி சர்ஜ் ஆகுது, வந்து கூட்டம் நெருக்குது. அதுல கொண்டாந்து ஆம்புலன்ஸ் விட்டா, இப்ப விஜய் வண்டி வருது, விஜய்க்கு அங்கதானே நீங்க கொடுத்துருக்கீங்க, அந்த இடத்துல தான் அவர் பேசணும்னு நீங்க கொடுத்துருக்கீங்க. அதனால வராரு. அதுதான் போலீஸ்க்கு தேங்க்ஸ் சொல்றாரு. நான் வந்துட்டு அங்க இருந்து என்ன அழைச்சிட்டு வரும்போதே அவ்வளவு கூட்டம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த கொஞ்சம் தூரத்துல அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க என்ன கொடுத்தீங்க? அவர் அங்கே நின்று பேசிட்டு போக சொன்னேன். அப்ப அங்கே நின்று பேசிட்டு போக சொன்னா இங்க இருக்கிற கூட்டம் மறுபடியும் ஓடுவாங்கல்ல விஜய் நோக்கி. அப்ப வராதா ஸ்டாம்பீடு வராதா? அதனாலதான் வராரு கஷ்டப்பட்டுக்கிட்டு. போலீஸ் தானே அழைச்சிட்டு வருங்க, அங்க ஒரு கூட்டம் இருக்கலாம், அங்கதானே நீங்க எனக்கு கொடுத்தீங்க. அப்ப நீங்க ஒதுக்கி மக்களை என்ன பாக்குறதுக்கு நீங்க தானே அனுமதிக்கணும்னு தானே அவர் வராரு. நீங்க தானே கொடுக்குறீங்க பர்மிஷன், நீங்க தானே போலீஸ் அனுப்புறீங்க. யாரு வந்துட்டு உயிரை பாதுகாக்கணும்? ஆர்கனைசரா? ஆர்கனைசர் எவ்வளவு பேர் இருக்காங்க? அப்படி சொல்லியிருந்தா அவர் கொண்டாந்து இருப்பாரு, மொத்த ஆர்கனைசர்ஸும் அங்க வந்துருங்கன்னு சொல்லிடுவாரு. மொத்த பேர் தமிழ்நாட்டுல இருந்து வந்துருங்க, நம்ம தான் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னா. ஏன்னா விஜய் ஷூட்டிங் போறாரு, அப்ப மக்கள் வராம இருக்காங்களா அவுட்டோருக்கு? அப்ப கண்ட்ரோல் பண்றாங்கல்ல, அப்ப போலீஸ்க்கு பணம் கட்டி வாங்குறாங்கல்ல, அப்ப ஒழுங்கா வேலை செய்றீங்கல்ல. இப்ப என்ன, பக்கத்துலயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தூக்கிட்டு போறீங்க? இல்ல இல்ல இதெல்லாம் வந்துட்டு பிரைவேட் ஆம்புலன்ஸ் ஃபுல்லா. எத்தனை 108 அங்க இருந்துச்சு நீங்க பாருங்களேன். அப்ப ரெடியா வச்சிருக்காங்களா? யார் கொண்டாந்து வச்சிருக்கா பிரைவேட் ஆம்புலன்ஸ் சொல்லி? அப்ப அப்ப தாவேக்கா வச்சிருக்கட்டும், இல்ல வேற கட்சி கூட என்ன வச்சிருக்கட்டும், ஏன் 108 எங்க போனாங்க? இவ்வளவு கூட்டம் வருதுன்னு சொன்னா இத்தனை ஆம்புலன்ஸ் தேவை, இவ்வளவு போலீஸ் தேவை, இந்த மாதிரி கட்டையெல்லாம் கட்டி செக்ரிகேட் பண்ணி கூட்டம் நெருக்காம இருக்கிறதுக்கு எல்லாம். ஏன் நீ வேற எந்த வந்து சீஃப் மினிஸ்டர், எந்த பிரைம் மினிஸ்டர் வரும்பொழுது இவ்வளவு கூட்டம் நெருக்கி அந்த ஸ்டாம்பேட் ஆயிருக்கு, செத்து போயிருக்காங்க மக்கள். அப்ப விஜய் மட்டும் விஜய் ஃபேன்ஸ் சாகலாம், விஜய்க்கு கெட்ட பேர் வரலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு. இல்ல மேம், அப்ப நீங்க வந்து இதை எப்படி சொல்றீங்க? விஜயுடைய இந்த பரப்புரைக்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அரசியலே கிடையாது. யார் பாதுகாக்கணும்? யார் பாதுகாக்கணும்? யார் பாதுகாப்பு டியூட்டின்னு போறா? பந்தோபஸ்ட்னு யார் போறா? 500 போலீஸ் என்ன பண்ணாங்க? அதுக்கு மேல போலீஸ் வந்துட்டு அங்க கொண்டாடுறது இல்லையா? அதுக்கு முன்னாடிதான் பிளான் பண்ணோம். நீங்க கூட்டத்தை சேர விட்டுட்டு நீங்க அதுக்கு பிறகு வந்து நெருக்கிட்டாங்க, அவங்க தப்பு இவங்க தப்புன்னா எப்படி? அது பிளான் பண்ணுங்கிற. இந்த எஸ்பி கேட்கலாம், இல்ல இந்த இன்ஸ்பெக்டர் அந்த கன்சர்ன் ஆபீசர்ஸ் கேட்கலாம்ல. ஏன் பாகிஸ்தான் போலீஸா அவங்க? இந்த ஊர் போலீஸ் தானே. ஏற்கனவே முன்முதாரணம் இருக்குல்ல. அவர் கடைசியா தானே கரூர் வராரு, அதுக்கு முன்னாடி ரோட் ஷோ பண்ணிட்டு தானே வராரு. அப்ப ஏன் கேட்கல? யாரோட வேலை அது? விஜயோட வேலையா அது? இல்லையே. ஆர்கனைசர்ஸ்க்கும் என்ன, அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க சொன்னது நம்ம இவ்வளவு மக்கள் கொண்டாந்தாச்சுன்னு, சாப்பாடு கொடுத்துருக்கலாம், அவங்க தண்ணி கொடுத்துருக்கலாம் அந்த மக்களுக்கு. அதான் அவங்களால பண்ண முடியும். இடம் யார் சூஸ் பண்றா? அதை செக்ரிகேட் பண்றதெல்லாம் யார் சொல்றது? போலீஸ் தானே. மக்கள் பக்கம் தானே போலீஸ். மக்களுக்கு ஆபத்து வரக்கூடாது தானே இவ்வளவு பந்தோபஸ்து, இவ்வளவு கவர்மெண்ட் எல்லாமே. எதுக்கு? மக்களுக்காக தானே. அது யாரோட வேலை? அரசாங்கத்தினோட வேலை. தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஏன் சிஎம் தானே ஹோம் மினிஸ்டர், அவர் சொல்லலாம்ல. இப்ப அவரு கவர்மெண்ட்டுக்கு தானே கெட்ட பேர் வந்திருக்குது, எல்லாரும் தானே சொல்றாங்க. அதான் மேம், இது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ராஜீவ்காந்தி மசாக்கரேவும் இந்த ஸ்டாம்பேடுக்கும் நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்க, இதையும் பார்த்திருக்கீங்க, ராஜீவ்காந்தியோட டெத் அந்த கூட்டத்தையும் பார்த்திருக்கீங்க. இதுக்குமான இங்க நாங்க இப்படி பண்ணோம், இங்க இப்படி இதெல்லாம் பண்ணல இவங்க அப்படின்னு ஒரு உங்களுக்கு இருக்குல்ல, நாங்க இத்தனை பேர்லாம் அங்க போய் உயிரிழந்து இருக்கோம் இவங்க அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை தெரிவிக்கிறீங்கல்ல, இதுக்குமான வித்தியாசம் நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன? அதாவது ராஜீவ்காந்தி வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க, அது ஆல்ரெடி வந்துட்டு எல்லா செக்டார்லாம் பிரிச்சு நிறுத்தி வச்சிருக்காங்க. ராஜீவ்காந்தி வந்துட்டு அப்ப வந்து ஒரு அசாசின் வந்துட்டு இது வேறு விதமான, ஏன்னா இன்னொருத்தங்க வந்துட்டு அவங்க வந்து ராஜீவ்காந்தி வந்து அட்டாக் பண்ணி கொள்றாங்க. அப்போ வந்துட்டு இது வந்து இதுவும் ஃபெயிலியர் தான், இது எல்லாரோட ஃபெயிலியர் தான். நாங்க வர்மா கமிஷன் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி எல்லாரோட ஃபெயிலியர் தான் சொன்னாங்க. பாதுகாப்பு குறைபாடு எல்லாமே குறைபாடு தான் சொன்னாங்க. அதுல வந்துட்டு எந்த மாபும் அவரை நெருக்க வரவே இல்லை. அது வந்து ஆர்கனைஸ்டு வந்துட்டு, அது வந்துட்டு எப்படின்னு சொன்னா எப்படி சொல்றது, ரூல்டு மாப். அது வந்து அன்ரூல்டு மாப் கிடையாது. இவங்க வந்துட்டு போய் விஜயை பார்க்கணும்னு ஒன்ன நோக்கி போக்கஸ் பண்ணி ஓடுறாங்க. அது அப்படி கிடையாது. ராஜீவ் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செக்டார்ல பிரிச்சுட்டு அவங்களுக்காக அந்த சிஸ்டமேட்டிக்கா வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு தனித்தனி கொடுத்து அவங்கள உட்கார சொல்லி அந்த மாதிரி நாங்க போலீஸ் வந்து பந்தோபஸ்து கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அது யாரும் ஓடி வர மாட்டாங்க. அப்படி ஓடி வந்தாலும் நாங்க முன்னாடி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் வந்துட்டு முன்னாடி வந்து கயிறு கட்டியிருப்போம். அப்புறம் நாங்க அந்த போல்ஸ் எல்லாம் நட்டு அவங்க வெளியில அந்த பக்கம் ஓடி வராம பார்த்திருப்போம். அப்படி இருந்தாலும் நாங்க வந்தாலும் யாராவது வந்தா பிடிச்சிடுற அளவுக்கு போலீஸ் பந்தோபஸ்து வந்திருக்கும்.
ஆனா இது வந்துட்டு ராஜீவ் காந்தி கேஸ்ல வந்துட்டு அந்த அசாசின் வந்துட்டு அங்க கடைசியா ஏற்பட்ட ஒரு குழப்பத்தில் தான் அந்த அம்மா உள்ள நுழைஞ்சிடுறாங்க. அங்க நிக்கிறாங்க எல்லாரும். அங்கேயும் கொஞ்சம் பந்தோபஸ்து, இந்த போல்ஸ் எல்லாம் இல்ல, இந்த சரியா செக்டார்லாம் பிரிக்கல. காங்கிரஸ்காரங்க போய் பின்னால நின்னுட்டு எங்களுக்கு விஐபி வந்துட்டு எங்களுக்கு விஐபி செக்டார்ல கொடுங்கன்னு கொஞ்சம் குழப்பம் பண்ணிக்கிட்டு, அப்புறம் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு ஓடி வாங்க மாலை போடுறதுக்கு அப்படின்னு சொன்னது. அந்த லாஸ்ட் மினிட்ல கட்சிக்காரங்களே கொஞ்சம் குழப்பம் பண்ணாங்க. ஆனாலும் வந்துட்டு அவருக்கு ஏற்கனவே வந்துட்டு அவர் Z+ கேட்டகரியில் தான் இருக்காரு. அவர் வந்து இலங்கையில வந்துட்டு அவர் ஒரு பரேடு வந்துட்டு ஒரு ஆர்மி பரேடுல வந்துட்டு ஒரு சிங்கள சிப்பாய் அவர் அடிச்சாங்க அந்த துப்பாக்கியால. அப்பயே வந்துட்டு அவருக்கு Z+ல தானே இருக்காரு. கவர்மெண்ட் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கும்ல. அப்ப அவரை எம்பியா தான் நினைச்சாங்க. பிரைம் மினிஸ்டர், எக்ஸ் பிரைம் மினிஸ்டர்ங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு எம்பிக்கு என்னவோ அவ்வளவுதான். அதனால தானே அவர் பிரச்சாரத்துக்கு வர்றாரு, மக்களை நோக்கி போறாரு. அதனால தானே மக்கள் ஈஸி ஆக்சஸ் இருந்துச்சு, உள்ள போனாங்க. அது எல்லாரும் ஃபெயிலியர் இருக்குது. போலீஸ் ஃபெயிலியர், கட்சிக்காரங்க ஃபெயிலியர், இதுல வந்துட்டு அவர் போட்டு நெருக்கிறதெல்லாம் கிடையாது. ஈஸியா வராங்க. நம்ம வந்து லைன் ரெகுலேட் பண்ணி வச்சிருக்கிறோம். மக்களுக்கு வந்து வேற செக்டார் கொடுத்துருக்கோம். அதை வந்து யாரும் அந்த மாதிரி நெருக்கவே இல்லையே. என்ன இப்ப விஜய் சொல்றாங்க, விஜய் வந்துட்டு ஏன் இறங்கி வந்து கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா விஜய் இறங்கி வந்து கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சு கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளையெல்லாம் பறி கொடுத்தவங்க. அதுக்காக 3 நாள் கழிச்சு வீடியோ போடலாமா? இல்ல, அந்த குழந்தைய பறி கொடுத்தவங்களுக்கு அந்த மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு நாள் தானே. ஏன்னா எங்க ஐஜி அடிச்சாங்க, எங்க ஐஜி ஐயா RK ராகவன் அடிச்சாங்க, பப்ளிக் அடிச்சாங்க. எங்க தலைவர் நாங்க செத்து போயிட்டாரு, நீங்க சரியா அப்புறம் மூப்பனார் சார் வந்துதான் வந்துட்டு அதை விலைக்கு விட்டுட்டு ஐஜியே அன்னைக்கு எங்க ஐஜியே வந்துட்டு அவங்க இறந்து போயிருப்பாங்க. அவ்வளவு மாபம் வந்துட்டு எங்க ஐஜி அட்டாக் பண்றாங்க. ஏன்னா எங்க போலீஸ் அடுத்த வந்துட்டு ஒரு குண்டு இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இன்னொரு குண்டு வெடிக்குன்னு சொல்லிட்டு. அப்ப எங்க ஐஜி தான் அங்க நிக்கிறாங்க அந்த ஸ்பாட்ல. எங்க ஐஜி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டங்கள். அப்புறம் மூப்பனார் சார் வந்து தான் தடுத்து நிறுத்தினாங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? 3 நாள் கழிச்சு. 3 நாள் கழிச்சு வந்துட்டு அவர் சொல்றாருன்னு சொன்னா அவருக்கு அந்த டிராமா இருக்காதா? அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு தான் போயிட்டு தான் ஃபேன்ஸ் வந்துட்டு இறக்கும் போது நம்ம வீட்லயே அளவு எப்படி இருக்கும் அவருக்கு வேதனை? யார்கிட்ட போய் அவர் மன்னிப்பு கேட்பாரு? யாருக்கு போய் ஆறுதல் சொல்லுவாரு? எப்படி சொல்ல முடியும் அந்த மனநிலை? அவர் போய் கடினமானவர், அப்படியாக்கும் இப்படியாக்கும். ஏன் அப்ப கல்வி அமைச்சர் வந்துட்டு அழுதாரு வந்துட்டு, அது மாதிரி அழுதாலும் உடனே எல்லாரையும் கொண்டுட்டு அழுகுறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அழுவுறதுன்னா அவர் மனநிலை வந்துட்டு அந்த குழந்தைங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவரு அழுறாரு. அதையும் கமெண்ட் அடிக்க முடியாது அந்த வேதனையில. இவர் வந்துட்டு போயிட்டு இருக்காருன்னா ஐயோ என்ன மாதிரி ஒரு இன்சிடென்ட் இவர் பார்த்திருக்கவே மாட்டாரு. இவர் இப்பதான் ஒரு சிவிலியன், இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் பிரச்சாரத்துக்கு வராரு. இந்த சமயத்துல தன்னோட ஃபேன்ஸ் அத்தனை குழந்தைங்க விஜய் அங்கிள்னு கூப்பிட்ட குழந்தைங்க இறந்து போனா அவர் என்ன யாருக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? அவரு அதான் சொன்னாரு 3 நாள் கழிச்சு, என்ன ஏதாச்சும் பண்ணிடுங்க, ஏன் இந்த மக்களை போய் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அப்பயுமே வந்துட்டு அரசுதான் அவர் சொன்னாரு. அரசுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கு, அரசுதான் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறது, அரசுதான் சொல்லுவாரு. அவரு வேற யாரும் சொல்லுவாரு? அவரு வேணா பவுன்சர் வச்சுக்கிட்டு இருந்தா அவரை சொல்லிப்பாரு. யார் பாதுகாப்பு கொடுக்கணும்? மக்கள் உயிருக்கு யாரு? எங்களோட வேலை என்ன? பிரிவென்ஷன் டிடெக்ஷன். இதுதான். குற்றம் நடக்காம தடுக்கணும், நடந்த குற்றத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்காக தானே அத்தனை போலீஸ் வந்திருக்காங்க. வேற எதுக்கு வந்திருக்காங்க? செத்து போனவங்களை தூக்கம் வந்திருக்காங்க. உயிரோட இருக்கிறவங்க சாவக்கூடாதுங்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுக்க தானே வந்தாங்க. அப்ப அரசு தானே. யாரு ஹோம் மினிஸ்டர்? யாரு? சிஎம் தானே. என்ன இப்ப விஜய் அரெஸ்ட் பண்ணுங்கிறது யார் அரெஸ்ட் பண்றா? போலீஸ் தானே அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கவர்மெண்ட் தானே அரெஸ்ட் பண்ணுது. அப்ப கேட்க மாட்டாரா? அவர் கேட்க மாட்டாரா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் வந்து பிரச்சாரம் பண்ண தானே வந்தேன், என் மக்களை பார்க்க தானே வந்தேன். இப்படி நீங்க எனக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கவே இல்லையே, என் மக்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்களே. யார கேட்பாரு? அரசாங்கத்தை தான் கேட்பாரு, சிஎம் தான் கேட்பாரு. அப்ப விஜய் மேல தப்பே இல்லையா? விஜய் மேல தப்பே இல்லைன்னா விஜய் என்ன அவர் என்ன அப்படியே எல்லாரும் வந்து செத்துப்பாங்கண்ணா வராரு? அவரு என்ன இன்டென்ஷனோட வராரு? விஜய் மேல தப்பே இல்லைன்னா எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ண மாதிரி இங்க பிரச்சாரம் பண்றாரு. போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அவர் போலீஸ்க்கு தேங்க்ஸ் சொன்னார்ல, என்ன கொண்டாந்து விட்டுட்டீங்க, போலீஸ் இல்லாட்டா நான் வந்திருக்க முடியாதுன்னு. அவர் போலீஸ் யாருமே பகைக்கவே இல்லையே, நன்றி தானே சொன்னாரு. விஜய் என்ன தப்பு பண்ணாருங்க? விஜய் என்ன நான் ரோட் ஷோ பண்ண போறாங்கிறது தப்பா, இல்ல கட்சி ஆரம்பிச்சது தப்பா, இல்ல அவருக்கு கூட்டம் வந்தது தப்பா? என்ன தப்பா அவர் மேல? நம்ம தானே பாதுகாக்கணும். மக்களுக்கு பாதுகாப்பு யாரு? அரசாங்கம் தான், போலீஸ் தான். நம்ம தானே பிளான் பண்ணவே இல்ல. ஆர்கனைசர்ஸ் என்ன பண்ணுவோம்? பர்மிஷன் தான் கேட்பான். கூட்டம் வர நம்ம சொல்லணும்ல, மேல் அதிகாரிக்கு சொல்லணும், இப்படி கூட்டம் வருது, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு கூடுதல் இறக்கணும். கிட்ட கட்டி அவங்கள வந்துட்டு எப்படி இந்த மாபை வந்துட்டு நம்ம ஏன் அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு லத்தி சார்ஜ் பண்றாங்கல்ல, அப்ப லத்தி சார்ஜ் பண்றதுக்கு பவர் இருக்கும் பொழுது நீ அந்த கூட்டத்தை வந்துட்டு ஒழுங்குபடுத்துறதுக்கும் உனக்கு பவர் இருக்குல்ல.
அதுக்கு தானே படிச்சுட்டு வரோம் நம்ம, அதுக்கு தானே போலீஸ். பாட்டு கூட்டம் போட்டும், நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன், அது நெருங்கி செத்த பிறகு நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு போலீஸ்க்கு இதுக்கு பொறுப்பு இருக்கு, எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. ஒரு போலீஸ் எத்தனை பேர், ஒரு 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 போலீஸ் 20 பேருக்கு, அப்ப அந்த 20 பேர் நீ பாதுகாப்பா பாத்துக்கணும்ல. அப்ப எந்த சைட்ல எந்த போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்கும் செத்து போறான், அவனை அவனை வந்துட்டு என்ன பண்ணும், நடவடிக்கை எடுக்கணும்ல. அவனும் கொலை கூட்டத்துக்கு தான் போகணும். அஜய்குமார் கேஸ்ல போல, போலீஸ் அடிச்சாங்க செத்து போயிட்டானு, அப்ப இங்க செத்தவங்களுக்கு யார் பாதுகாப்பு? ஏன் ஒரு மரத்துக்கிட்ட ஒரு போலீஸ் போட்டா ஏறுவானா? ஒரு ஒரு எலக்ட்ரிக் கம்பத்துல ஒரு போலீஸ் போட்டா ஏறுவானா? அதுல அங்க போலீஸ் நிக்கவும் இடம் கிடையாது. அப்புறம் எப்படி 500 போலீஸ் நிக்கவும் இடம் கிடையாது, வந்த மக்கள் நிக்கவும் இடம் கிடையாது. என்ன அப்படிதான் ஒரு இடம் கொடுத்துருக்கீங்களா? யார் நிக்க முடியும் அங்க? இன்றைக்கு எங்களோட பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி, தேங்க்யூ.